இந்த பதிவில் நம்ம அக்னி நட்சத்திரத்தை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். கடந்த வருடங்களை விட இந்த வருடம் வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கடந்த வருடத்தை விட இந்த வருஷம் 3 டிகிரி வரையும் அதிகமாக பதிவாயிருக்கு. நம்ம இப்போ அக்னி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். அக்னி எப்போ தொடங்குது, எப்போ முடியுது, எந்த நேரத்தில் நமக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிட்டோன்னா அந்த வெயிலின் பாதிப்பிலிருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். அப்போ அக்னி எப்போ தொடங்குது, எப்போ முடியுது, எப்போ மத்தியில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டோன்னா அந்த வெயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும், மக்களை சேஃபாக வச்சுக்க முடியும். அது எப்படி அப்படி தொடக்கம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம திருச்சிராப்பள்ளி மெயினாக எடுத்துக்கலாம். திருச்சிராப்பள்ளியில் மெயினாக எடுக்கும்போது நமக்கு அங்கே ஏப்ரல் மாதத்துல வெப்பநிலை பார்த்தீங்கன்னா அந்த 18, 19 அந்த டைமில் 40, 42 டிகிரி வரை வந்துடுது. ஏப்ரல் 20க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெப்பநிலை கொஞ்சமாக குறைய தொடங்குது. அதுவே போன வருஷம் 2023 ஏப்ரல் மாதம் பார்த்தோம்னா அதே மாதிரி பாருங்க, ஏப்ரல் 18, 19, 20 அந்த டேட்டில் வெப்பநிலை அதிகமாகும். அதுக்கப்புறம் அப்படியே குறைய தொடங்குது. ஸ்ப்ரிங்குன்னு பார்த்தோம்னா, அது வந்து நம்ம பூமத்திய ரேகை நம்ம நேர்கோட்டுல இருந்து, அதாவது 90 டிகிரி தொடங்கி 270 டிகிரில சூரியன் மறையிறது. அது மத்தியில சூரியன் வரும்போது, அதிலிருந்து 92 நாட்கள் ஜூன் வரை நம்ம சூரியன் வடக்கு நோக்கி போகுது. அதான் சம்மர். சூரியன் வடக்குல பிரயாணம் பண்ணி அங்கருந்து ரிட்டர்ன் வருது. ஜூன் மாதம் ரிட்டர்ன் ஆகி செப்டம்பர் 22ஆம் தேதி மறுபடியும் நேர்கோட்டுக்கு வருது. அதுதான் நமக்கு ஆட்டம்னு போட்டிருக்கு. அது மறுபடியும் மத்தியில் வரும். மறுபடியும் டிசம்பர் மாதம் தெற்கு நோக்கி சூரியன் போயிடும். மறுபடியும் டிசம்பர்லேருந்து தெற்குலேருந்து மறுபடியும் மார்ச் மாதம் நமக்கு மத்திய கோட்டுக்கு வந்துடும். இதே மார்ச் 20ஆம் தேதி நம்ம பார்த்தோம் சூரியன் வந்து மத்திய கோட்டில் வரணும். அந்த மத்திய கோட்டில் வரும்போது பாருங்க, மார்ச் 19, 20ஆம் தேதியில கரெக்டாக 90 டிகிரி உதயமாகி 270 டிகிரியில் மறையும். இதே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 91, 92ன்னு இன்க்ரீஸ் ஆகும். மார்ச் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 89, 87 அப்படியே குறைய தொடங்கும். இதே அக்னி நட்சத்திரம் எப்போ தொடங்கும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சூரியன் வந்து நமக்கு தலைக்கு நேர உச்சி வெயில் வரும்போது, நம்ம 90 டிகிரி நம்ம அந்த வெயிலில் நம்ம வெளியே நின்னோம்னா நம்ம இணல் வந்து தரையில் படாது. கரெக்டாக மதியம் 12 மணிக்கு உச்சி வெயில் அடிக்கும்போது சரியாக 90 டிகிரியில் இருக்கும். அது வந்து வருஷத்தில் 2 டைம் வரும். அது 3 நாள் இருக்கும். அந்த 3 நாளில் ஒரு நடுவு நாள் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம அக்னி நட்சத்திரத்தினோட நடுப்பகுதி. அதுக்கு முன்னாடி 13 நாளும் அதுக்கு பின்னாடி 13 நாளும் மொத்தம் 27 நாள் தான் நமக்கு அக்னி நட்சத்திரம். அந்த டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் 18, 19, 20ல் கோயம்புத்தூரில் வருது. கோயம்புத்தூர், திருச்சி இந்த இடத்துல எல்லாம். இப்போ அந்த டேட்ல இருந்து 18ஆம் தேதினா அதுக்கப்புறம் 13 நாள் 30ஆம் தேதி ஏப்ரல் 30, 31ஆம் தேதியில மே 1ல் நமக்கு அக்னி முடிஞ்சிருது. இதுவே சென்னையை எடுத்துக்கிட்டோம்னா 24ஆம் தேதி மத்தியில வருது அக்னி. அப்போ 24க்கு முன்னாடி 13 நாளும் அதுக்கப்புறம் 13 நாளும். அப்போ மே 7ஆம் தேதி வரை சென்னை சைட்லாம் அக்னி நட்சத்திரம் இருக்கும். அது எப்போ தொடங்கும்னா ஏப்ரல் 24னா அதுக்கு 13 நாளைக்கு முன்னாடி 11ஆம் தேதி ஏப்ரல் 11ஆம் தேதி அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் 11லேருந்து மே 7 வரை சென்னையில் அக்னி நட்சத்திரம் இருக்குது. இதுவே நம்ம சவுத்து சைடு கன்னியாகுமரி சைடு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து ஏப்ரல் 10ஆம் தேதியே அங்கே மத்தியில் வந்துடுது அக்னி நட்சத்திரம். அப்போனா நமக்கு மார்ச் 27லேயே அங்கே ஸ்டார்ட் ஆயிடுது. தெற்கு சைடு ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல்
ஏப்ரல் 23ஆம் தேதியே கன்னியாகுமரி சைடெல்லாம் முடிஞ்சிருது. அதான் இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப மழையெல்லாம் இப்ப ஏப்ரல் மாசம் லாஸ்ட்லயே சவுத் சைடுலாம் மழை வர தொடங்கியிருக்கும். நமக்கு அடுத்து கோயம்புத்தூர் நம்ம ஏரியா சைடு வந்து அந்த 1ஆம் தேதிக்கு அப்புறம் அக்னி முடிஞ்சு ஒரு 10, 15 நாளைக்குள்ளயே மழை வந்துரும். கோடை மழை வந்துரும். அக்னி நட்சத்திரம் எப்போ தொடங்குது எப்போ முடியுதுங்கிறத பற்றி முழுமையாக புரியுற மாதிரி சொல்லியிருக்கிறேன்னு நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் சந்தேகங்களையும் கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோல் வீடியோ மறுபடியும் போடுறதுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்கள். நன்றி.